அப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, கை தட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே கொரோனா டைமில் கை தட்டுங்கன்னு கை தட்டினாங்க. விளக்கு வைங்கன்னு விளக்கு வச்சாங்க. அப்போ தட்டு எடுத்துகிட்டு போய் தட்டுங்கன்னு அதுவும் தட்டினாங்க. இப்படி ஜனங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்கன்னு தான் இப்போ மாட்டு மூத்திரத்தை குடிங்க, குடிச்சிங்க எல்லாத்துக்கும் புத்தி வளரும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க மக்களை. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் செஞ்சாங்க, இது செய்ய மாட்டாங்களா? அப்போ தான் வந்து இப்படியெல்லாம் செஞ்சால் கொரோனா பயந்து ஓடி போயிருந்தாங்க. இப்போ என்ன இதுக்கப்புறம் என்னென்னு செய்ய போகிறாங்களோ தெரியாது. ஆனாலும் இப்போ தான் மாட்டு மூத்திரம் ஆரம்பிச்சிருக்குது, மாட்டோட மூத்திரத்தை. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன வருமானு தெரியல மக்கள். நாய் மூத்திரம் அப்புறம் என்னென்னத்தை குடிக்க சொல்ல போகிறாங்களோ தெரியல. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உலகம் கெட்டு கிடக்குது. உலகத்தை ஜனங்க கெட்டு கிடக்குறாங்க. யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு மக்களை. அதனால் யார் எப்படின்றதை நீங்கள் தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலேயாவது அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கிற ஒவ்வொருத்தரும் தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் நாடு உருப்படியாகும். தண்டனைகள் கடுமையாக இல்லைனாலும் இப்படி தான் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்ம கேட்டுட்டு வாழணும், வேறு வழி இல்லை.